ஸ்டாலினை எப்படி வெல்ல வேண்டும், ஸ்டாலினை எப்படி வீழ்த்த வேண்டும். அப்போ முதலாக ஒழிக்க வேண்டியது அதிமுகவை. அரசியல் வரலாற்றிலேயே அருமையான முடிவு, பெஸ்ட் முடிவு, சரியான முடிவு. வழிக்கு விழுந்தவர் தான் இன்றைக்கி தான் எந்திரிச்சிருக்கார். மோடியும் அமித்ஷாவும் பயப்படுறது ஸ்டாலின். திமுக அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக மாறிடுச்சு. சுயமரியாதை, சமூக நீதி, அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக அன்றைக்கி மாறிடுச்சு. ஒருங்கிணைப்பாளர் இருந்தவர், 3 முதலமைச்சர் இருந்தவர், பாட்டில் கொண்டு எரிஞ்சு பொதுக்குழுவை கூட்டி செருப்பு கொண்டு அடித்து வெளியே அனுப்பினது யார்? டிடி தினகரன் என்ன ஒரு தகுதியான தலைவர்? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம்ப்பா. ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்திருக்கிறார். 2017 பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு நள்ளிரவில் சசிகலா அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருப்பாங்க, எதிர்க்கட்சி தலைவரும் ஓபிஎஸ் அவர்களும் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள், சிரித்தார்கள் அப்படின்னு. அது இன்னைக்கு நடந்திருக்கு அண்ணாரிவாளையத்திலேயே. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த மூவை? ஓபிஎஸ் அவர்கள் இதுவரை எடுத்த முடிவுகள்லேயே அருமையான முடிவு, பெஸ்ட் முடிவு, சரியான முடிவு. அவர் அரசியல் வரலாற்றிலேயே ஜெயலலிதா அவர்கள் ஓபிஎஸ்ஸை செலக்ட் பண்ணதுக்கு காரணம் சசிகலாவும் டிடிவி தினகரன் தான். ஏன்னா அவர் சொல்கிற இடத்துல சொல்கிற வேலையை பார்ப்பார், சொல்கிறத செய்வார். இன்னொன்று, அவங்க கொண்டு வந்த நபர் அமைதியானவர், எதையும் எதிர்த்து பேச மாட்டார். அப்படிப்பட்ட நபர். அவர் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டார். 3 முறை முதலமைச்சராக பதவியேற்ற பொழுதும் ஒரு பண்பையும், ஒரு யாரையும் கடுஞ்சொல் கூறி பேசாத இதையும், தனக்கென்று ஒரு கூட்டத்தை சேர்க்காம யார் பதவி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு மரியாதையோடு நடந்துக்கிட்டார். எங்கே போய் அவர் கெட்டார், எங்கே போய் அவர் வலிக்கு விழுந்தார் அப்படின்னா, குருமூர்த்தியினுடைய தவறான ஆலோசனையின் கேட்டு தர்மயுத்தம்னு நடத்தி அந்த தர்மயுத்தத்தில் போய் வலிக்கு விழுந்தவர் தான் இன்றைக்கி தான் எந்திரிச்சிருக்காரு. 2017 தர்மயுத்தம் நடந்தது. இப்போ 2026 கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளாக அவருடைய அரசியல் எதிர்காலம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்பர் 2 அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர், இவர் ஒருங்கிணைப்பாளர் நம்பர் 1 அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்தாங்க. ஆனால் லாஜிக்கலாக அப்படி நடந்ததா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா இவருடைய ஆதரவாளர்களில் இவருடைய கையெழுத்தோடையே நீக்கினார் எடப்பாடி பழனிசாமி. இப்போ திமுகவில் சேர்ந்திருக்கிறார். நீங்கள் அரசியல் ரீதியாக எடுக்க கரெக்டான முடிவு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் திமுகவில் இன்னும் எத்தனை பேர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது? ஏன்னா தேர்தல் நெருங்க அதிமுக தரப்பில் இவருக்கு ஆதரவாக 4 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க, இவர் உட்பட. இப்போ இவரும் சேர்ந்துட்டார். இன்னும் சிலர் வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திமுக அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக மாறிடுச்சு. அதுக்கு காரணம் திரு ஸ்டாலின் அவர் ஒரு சேச்சரில் ஒரு பெரிய லீடராக இன்றைக்கி எமர்ஜ் ஆகியிருக்கார். எல்லாரையும் அரவணைச்சு செல்லக்கூடிய பண்பு நலத்திலையும், அரசியல் விவேகத்திலையும், ஆட்சி முறை நிர்வாகத்திலையும் திரு ஸ்டாலின் பல்வேறு பரிணாமங்களை கடந்து இன்றைக்கு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக இன்றைக்கி மாறியிருக்கார். அப்படிப்பட்ட நிலைமை காரணம். அதனால தான் இன்றைக்கி எல்லாரும் திரு ஸ்டாலினை நோக்கி போகிறாங்கன்னா காரணம் என்ன? அனைத்து அரசியல் கட்சி தலைவரோடும் பொதுமக்களும் இன்றைக்கி ஸ்டாலினை நோக்கி போகிறாங்கன்னா காரணம் அவருடைய அரசியல் பண்பு நலன். அதுதான் காரணம். அது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, கலைஞர் கருணாநிதி அவர்களிடம் இருந்த ஒரு மாநில சுயாட்சி, திராவிட சித்தாந்தம், மொழிப்போர், மொழிக் கொள்கை, அப்புறம் இப்படி பல்வேறு பரிணாமங்களை அவர் உள்ளடக்கியிருக்கார். சுயமரியாதை, சமூக நீதி, இது எல்லாத்துலேயும் திரு ஸ்டாலின் கடந்த 5 வருடங்களாக எந்த இடத்துலையும் அவர் விட்டு கொடுக்கல. ஒரு இடத்துல கூட விட்டு கொடுக்கல. திராவிட சித்தாந்தத்தை விட்டு கொடுக்கல, சமரசம் பண்ணிக்கல. ஹிந்துத்துவா எதிர்க்கக்கூடிய, இந்தியாவிலேயே ஹிந்துத்துவா எதிர்க்கக்கூடிய ஒரே ஒரு சக்தியாக இன்றைக்கி திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்றைக்கி அதுக்கு இருக்குது. மம்தாவா, அகிலேஷ் எல்லாம் நீங்கள் அந்த லைனில் பார்க்க மம்தா இருக்காங்க. அவங்க சைடில் அவங்க எதிர்க்கிறாங்க. கேரளாவில் விஜயன் இருக்கார், பினராயி விஜயன்.
ஆனால் இவங்க 2 பேரை தாண்டி மோடியும் அமித்ஷாவும் பயப்படுறது திரு மு க ஸ்டாலின்கிட்ட தான். மு க ஸ்டாலினை எப்படி வெல்ல வேண்டும், மு க ஸ்டாலினை எப்படி வீழ்த்த வேண்டும், கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு தான் அவங்களுடைய லட்சியம். அப்போ முதலாக ஒழிக்க வேண்டியது அதிமுகவை. அதிமுக தான் அப்படின்றது தான் ஓபிஎஸை கையில் எடுத்தாங்க, தர்ம யுத்தம் நடத்த வச்சாங்க, ஃபஸ்ட்டு பிளவை உருவாக்குனாங்க. அடுத்து சசிகலாவை சிறைக்கு அனுப்புனாங்க. அடுத்து தினகரனை ரெட்டலை வழக்கில் கைது பண்ணி சிறையில் வச்சாங்க. அதுக்கடுத்து எடப்பாடி ஆட்சிக்கு வந்த உடனே எடப்பாடியை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு ஓபிஎஸை பயன்படுத்தி எடப்பாடி ஆட்சியை காப்பாற்றினாங்க. காப்பாற்றி 4.5 வருஷம் முதலமைச்சராக இரட்டை இன்ஜின் சர்க்கார் பிஜேபியினுடைய ஆட்சி தான் நடந்தது. எடப்பாடி ஆட்சி கிடையாது, பிஜேபி ஆட்சி. அந்த பிஜேபி ஆட்சியில் 14 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டது, பொருளாதார வீக்கம், ஏகப்பட்ட போராட்டங்கள் நடந்தது, இதெல்லாம் நடந்து வந்தது. அப்போ இரட்டை தலைமையாக முதலமைச்சராக இருக்கும் வரை ஓபிஎஸை வந்து ஒருங்கிணைப்பாளராகவும் இணை ஒருங்கிணைப்பாளராக இபிஎஸும், முதலமைச்சராக இபிஎஸும் துணை முதலமைச்சராக ஓபிஎஸும் ஏற்றுக்கொண்ட இபிஎஸ்ஸால் முதலமைச்சர் பதவியிலிருந்து இறங்கின உடனே, தோல்வி கண்ட உடனே கட்சியை கைப்பற்றணும், ஓபிஎஸை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணுறாரு. அப்போ இபிஎஸ் வந்து என்னது, கட்சியை ஏலத்தில் எடுத்துட்டாரு. அதிமுகவை ஏலத்தில் எடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அனைத்து இந்திய அமித்ஷா முன்னேற்ற கழகமாக மாற்றிட்டார். மாற்றின பிறகு என்னது, எதுக்கு எடுத்தாலும் அங்கே போய் ஆலோசனை கேட்குறது. அடிமையில் சிறந்த அடிமை எடப்பாடி தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணார். ப்ரூவ் பண்ணி இப்போ ஓபிஎஸ் அவர்களே சொல்கிறோம், பாஜகவை எதிர்க்கக்கூடிய தலைவர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஓபிஎஸ் வந்து முற்றிலும் முரணாக இருந்தவர் தானே கடந்த காலங்களில். நம்மளே பார்க்குறோம், காஷ்மீர் 370 போய் ஓட்டு போடுறாங்க ஓபிஎஸ் தரப்பில் உள்ளவங்க, சிஏஏவா ஓட்டு போட்டாங்க. இதன் பிறகு இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல்வேறு சட்டங்களை பாஜக கொண்டு வந்தது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. அது எல்லாவற்றிற்குமே ஆதரவு தெரிவித்தவர் தானே ஓபிஎஸ். அதான் ஓபிஎஸ் வந்து பிஜேபிக்கு என்னைக்கு வந்து தன்னை அடிமையாக்கினாரோ அன்றைக்கே வந்து அவருடைய செல்வாக்கு போச்சுன்னு அர்த்தம். ஃபஸ்ட் அடிமையை தானே காலி பண்ணுவான். முதல் அடிமையை தோல்வியை முடிச்சிடுவான். இரண்டாவது டிடி தினரை காலி பண்ணியாச்சு. அடுத்து சசிகலாவை காலி பண்ணியாச்சு. 3 பேரையும் அட்ரஸ் இல்லாமல் ஆக்கினது யார்? பாஜகன்னு சொல்லி பாஜக. அடுத்து யாரை காலி பண்ணணும்? இபிஎஸ். இபிஎஸ்ஸை இப்போ கையில் எடுத்திருக்காங்க, இனி இபிஎஸ்ஸை காலி பண்ணுவாங்க. சரியா? அப்போ அந்த சூழலில் பிஜேபியை நம்பி, அமித்ஷாவை நம்பி, மோடியை நம்பி காவி உடை உடுத்தி அவங்க பின்னாலேயே அலைஞ்சார் ஓபிஎஸ். பிரதமர் மோடியை நேரில் பார்த்தா அது என்னுடைய வாழ்நாள் பாக்கியம் சொன்னார். அப்போ எந்த அளவுக்கு தன் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தினார் அவர். அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தினார். அப்போ அந்த அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவர் இருக்கார் அப்படின்னா, அங்கே தான் அவர் வந்து ஜெயலலிதா கொடுத்த அந்த ஆளுமையை அவர் வந்து லூஸ் பண்ணிட்டார். லூஸ் பண்ணதுனால மரியாதை போச்சு. ஓகே. அப்போ ஒருங்கிணைப்பாளர் இருந்தவர், 3 முதலமைச்சர் இருந்தவர், அவரை வந்து பாட்டில் கொண்டு எரிஞ்சு பொதுக்குழுவை கூட்டி செருப்பு கொண்டு அடித்து வெளியே அனுப்புனது யார்? இபிஎஸ் தரப்பில் இருந்து பண்ணாங்க. அப்போ இன்றைக்கி வந்து நீலி கண்ணீர் வடிக்கக்கூடிய இபிஎஸும் அமைச்சர்களும் முன்னாள் அதிமுக அமைச்சர்களும் ஓபிஎஸ் திமுகவில் சேர்ந்துட்டான்னு சொல்லி அதிர்ச்சியில் எப்படி ஏற்றுக்குவாங்க? தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்க. நீ ஏற்றுக்கல, அப்புறம் எப்படி தொண்டர்கள் ஏற்றுக்குவான்? இல்லை, ஆக்சுவலாக ஓபிஎஸ்க்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. டு பி ஃப்ராங்க் சொல்லணும்னா, ஓபிஎஸ் அந்த சைடு போயிட்டார் துரோகி அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை அதிமுக தரப்புலேருந்து வைக்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் அக்காமடேட் பண்ணிக்க ஏன் பண்ணல? அவர் என்ன சொன்னார்? எல்லா சமரசுக்கும் தயார், எனக்கு எந்த பதவியும் வேணாம், கட்சியில் மட்டும் சேர்த்துக்கோங்க கேட்டாரல்ல, கெஞ்சி கேட்டாரா இல்லையா? எல்லாரும் எள்ளி நகையாடுற அளவுக்கு ஓபிஎஸ் இருந்தார் இல்லையா? தன்னை விட்டு போனவங்க அத்தனை பேரையும் விட்ட பிறகும் கூட உங்கள்கிட்ட கேட்டான், என்ன தவறு செய்தேன்னு கேட்டாரா இல்லையா? நானும் என் மகனும் என்ன தவறு செஞ்சேன்? இல்லை, இப்போ டிடி தினகரனை என்டிஏ கூட்டணியில் சேர்க்கும் போது கூட என்னை அதிமுகவில் இணைக்கிறதுக்கு வழி செய்யணும் அப்படிங்கிற வழி செய்யணும்னு கேட்டாரா இல்லையா? அப்போ அதிமுகவில் சேர்றதுக்கு தான் கடைசி வரைக்கும் ஓபிஎஸ் முயற்சி பண்ணார். இன்றைக்கி அவரை வந்து ஏதோ தீண்டத்தகாதவர் மாதிரி, அவரை வந்து ஒரு குற்றவாளி மாதிரி நீங்கள் வந்து நடத்திட்டு, பச்சோந்தியை விட அதிக முறை நிறம் மாறக்கூடியவர் ஓபிஎஸ் அப்படிங்கிற விமர்சனத்தை சிவி சண்முகம் சொல்கிறாரு. இவர் என்ன எத்தனை வருடம் போனார்? அம்மா தான், சின்னம்மா தான் எங்களுக்கு அம்மான்னாரா இல்லையா? அவர் அந்த சின்னம்மா எடுத்து பேசினவர் இவர் பச்சோந்தி இல்லையா? பிஜேபியிட்ட போய் பிஜேபியால் தோத்தம்னு சொன்னார். திரும்பி அதே பிஜேபியிட்ட
ஆதரவு பெற்று எம்பி பதவியாகி எம்பியை வாங்கிட்டு போய் உட்காந்துருக்கேங்க. இது வரைக்கும் பார்லிமெண்ட்டில் பேசியிருக்கியா நீ? பேசி எதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ இவங்கெல்லாம் பச்சவந்தி கிடையாது, இவர் ஓபிஎஸ் மட்டும் பச்சவந்தியா? நீங்கள் எல்லாம் சேர்ந்து கூட்டுக்குள்ளே அடித்தவங்க தானே. இப்போ சசிகலா அம்மா அன்றைக்கி மேடையில் பேசுகிறப்ப என்ன சொன்னாங்க? ஓபிஎஸ்க்கு எதிராக எல்லாரும் சேர்ந்து தானே போராட்டம் பண்ணீங்க. ஓபிஎஸ்ஸை தூக்கிட்டு எங்களை முதலமைச்சர் ஆக்குங்க, இல்லைன்னா நீங்கள் முதலமைச்சர் ஆகுங்க அப்படின்னு எல்லாரும் போராட்டம் பண்ணதுனால தானே ஓபிஎஸ் அந்த அம்மா பதவி விட்டு போக சொன்னாங்க. 2017 சொல்கிறீங்க. அதனால தானே இவர் போய் குருமூர்த்தியில் போய் மாட்டினார். அப்போ ஓபிஎஸ்ஸை எதிர்த்தது யார்? நீங்கள் தானே. அப்போ ஓபிஎஸ் இருக்கக்கூடாது, ஜெயலலிதா உருவாக்கி வச்ச ஒருத்தர் அமைச்சர் பதவியில் இருக்கக்கூடாதுன்னா யார் உருவாக்கி வச்சவங்க அமைச்சர் ஆகணும்? இப்போ ஐடி விங்கில் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க சார். அதிமுக தான் ஒரு சாதாரண டீக்கடை வச்சுருந்த உங்களை பச்சைங்களை கையெழுத்து போடுற அளவுக்கு வளர்த்து விட்ட இயக்கம் அதிமுக. இப்படி நீங்கள் போய் திமுகவில் சேர்றீங்களே, உங்களுக்கு கூச்சம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவங்க ஐடி விங்லேருந்து எழுப்பியிருக்காங்க. ஐடி விங்க்கு போய் எடப்பாட்டை கேட்க சொல்லுங்கள், ஏன் சேர்க்கல ஓபிஎஸ்ஸை? நீங்கள் வந்து அதிமுகவை போய் பிஜேபிக்கு அடிமையாக்குவீங்க, அமித்ஷாவுக்கு அடிமையாக்குவீங்க. அது உங்களுக்கு வெக்கமாக இல்லை, உங்களுக்கு கூச்சமாக இல்லை. ஓபிஎஸ் சேர்ந்தது உங்களுக்கு கூச்சமாயிருதா? ஏன்னா ஓபிஎஸ் அங்கே திமுக சேர்ந்ததுனால உங்களுக்கு எல்லாமே காலியாக போகிறீங்க, டெபாசிட் இல்லாமல் போக போகிறீங்க. அந்த பயம் வந்துருச்சு ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸுக்கு. இல்லை சார், தென் மாவட்டம் ஃபுல்லாக வாஸ் அவுட் ஆக போகுது ஏடிஎம்கேயும் பிஜேபியும். டிடிவி தினகரன் வந்துட்டார்ல. என்ன தினகரன் வந்துட்டார்? தினகரன் பின்னால் யார் இருக்கா? தினகரன் பின்னால் எல்லாம் இப்போ சசிகலா ஆரம்பிச்சிட்டாங்க கட்சி ஆரம்பிச்சாச்சு சசிகலா. டிடிவி தினகரன் பின்னால் யார் இருக்கா? டிடிவி தினகரன் என்ன ஒரு தகுதியான தலைவர்? ஜெயலலிதா இருக்க வரைக்கும் நீ அதிமுக கட்சியிலே கிடையாது. இல்லை சார், இப்போ முக்குளத்தோர் ஓட்டு வந்து அவங்களுக்கு கடந்த காலங்களில் வரல, அது நம்ம ரெக்கார்டாகவே நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்கும் பொழுது சசிகலா அவர்கள் எலெக்ஷனை விட்டு ஒதுங்கினா டிடிவி தினகரனை நம்ம அக்கமடேட் பண்ணால் நமக்கு அந்த வாய்ப்புகள் இருக்குன்னு நினச்சாங்க. இப்போ சசிகலா அவர்கள் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறேன், பேர் நான் விரைவில் அறிவிப்பேன்னு சொல்லிட்டாங்க. ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைஞ்சிட்டாரு. முக்குளத்தோர் ஓட்டு ஒரு சாதி கட்சியாக அதிமுக மாறிடுச்சு அப்படின்னு தான் கடந்த கால குற்றச்சாட்டாக இருக்குது. இப்போது அந்த முக்குளத்தோர் ஓட்டு ஷிஃப்ட் ஆகாதுங்கிறீங்களா? முக்குளத்தோர் ஓட்டு ஓபிஎஸ் சார்ந்து இருக்கக்கூடிய ஓட்டு திமுகவுக்கு தான் போகும். இப்போ முக்குளத்தோர் வாக்கு சசிகலாவை நம்புகிறவங்க சசிகலா பின்னால் போவாங்க, வேறு யாருக்கும் போகாதில்ல அது. அப்போ யாருக்கு? எடப்பாடிக்கு எப்படி வரும்? எடப்பாடியும் பிஜேபிக்கும் எப்படி வரும்? ஏடிஎம்கே அழித்து தான் நீங்கள் வளரணும்னு நினச்சிங்க. இன்றைக்கி ஏடிஎம்கே அழித்து வளர முடியாது, ஒரு சக்தி திமுகட்ட போயிடுச்சு, இன்னொரு சக்தி தனியாக கட்சி ஆரம்பிக்குது. அப்போ என்ன ஆகும்? முக்குளத்தோர் வாக்கு சிதறும். இன்னொரு விமர்சனம் என்ன முன்வைக்கிறாங்கன்னா, அதிமுகவை சேர்ந்தவர்களை வச்சு தான் நீங்கள் ஆட்சி அமைக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்களா? அப்போ நீங்கள் தனியாக நின்று ஜெயிப்போங்கிற உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு இல்லை? ஏற்கனவே திமுக அதிமுக ஸ்டாலின் அவர்கள் வந்து மேயராக இருக்கும் போதே ஓபிஎஸ் வந்து முதலமைச்சராக இருந்தார், 3 முறை முதலமைச்சராக இருந்தார். அவர் வந்து கேர்டேக்கர் சிஎம்மாக இருந்திருக்கலாம், இல்லை இடைக்கால சிஎம்மாக இருந்திருக்கலாம், அது எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் அஃபிஷியலாக பார்க்கும்போது 3 முறை ஸ்டாலின் அவர்கள் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் சிஎம்மாக இருந்திருக்கிறாரு. அப்படிங்கும்போது தலைமையை ஏற்றுக்கிறதுல அவர் செட் ஆகுமா? அப்படி சிஎம் ஆகிறது வந்து உங்களை கூட சிஎம் ஆகணும்னு ஆக்கலாம். சிஎம்ன்றது வந்து யாருடைய ஆளுமைன்றதான் முக்கியம். சிஎம் ஆனால் போதுமா? இந்த ஆளுமை வேணுமா இல்லையா? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.